இல்லை சார், இப்போ காவல்துறையில் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய மன அழுத்தத்தை எப்படி வெளிப்படுத்துவார்? எதனால் இந்த சட்டத்திட்டங்கள் இவ்வளோ கடுமையாக இருக்குது காவல்துறையில் மட்டும்? அதாவது காவல்துறையில் மட்டும் இல்லை, யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லா இதுலேயுமே சில ரூல்ஸ் இருக்குது. அதாவது கான்டாக்ட் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரூல்ஸ் பிரகாரம் அவங்க சில விஷயங்களை பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால், கிரீவன்ஸ் இருந்தால் அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் மேலதிகாரிக்கு. அதுவும் த்ரூ ப்ராப்பர் சேனல்லாம் போகணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ இவங்க த்ரூ ப்ராப்பர் சேனலாக போகக்கூடிய இவருக்கு மேலதிகாரி எஸ்பி. அந்த மேலதிகாரிகள் மேலேயே இவருக்கு அலிகேஷன் பிரச்சனை அப்படிங்கிறப்போ அவர் யார் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரியை நேரடியாக போய் அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டாக ஓரலாக சொல்லியிருக்கலாம், ரிட்டனாக எழுதி கொடுத்துருக்கலாம், பண்ணியிருக்கலாம். பட் காவல்துறையில் அதை உருவாக்குனது ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்கள் உருவாக்குனது குற்றங்கள் நடவாமல் தடுப்பதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தான் சொல்லி ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்தப்போ ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது எஸ்பி அதுக்கு மேலதிகாரிகள் ஐஜி வரைக்கும், அப்போ அது வரைக்கும் ஐஜி வரைக்கும் தான் போஸ்ட்டு. அந்த போஸ்ட்லாம் எல்லாமே ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. அதுக்கு கீழே அடிமட்டத்தில் காவலர்லேருந்து சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் வரைக்கும் இருந்தது தான் நம்ம தமிழ் ஆட்கள் இருந்தாங்க, இந்தியன்ஸ் இருந்தாங்க. அப்போது இவங்களோட ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி. எஸ்பிங்கிறவர் மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான். ஆனால் காவலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேரோ 3000 பேரோ இருப்பாங்க. அப்போது இவங்க எல்லாரும் அதிகமாக இருக்கிறனால இவங்களை அடக்கிய அளவுக்கு இவருக்கு சாதகமான சட்டங்கள். அதுவும் எப்படி இவங்க வெள்ளைக்காரங்க காலனி ஆதிக்கம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லா விதமான இது கொடுத்து கீழே இருக்கவங்களை எப்படினாலும் அவங்க கார்னர் பண்ணலாம், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட சட்டங்கள் ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 70 வருஷமா ஆகிப்போச்சு. இன்னமும் அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனால தான் காவல்துறையில் இந்த ப்ரெஷர்னு கேட்டீங்க பார்த்தீங்களா, ஒர்க் ப்ரெஷருங்கிறது ஒன்று, அதுக்கு மேலே இந்த ப்ரெஷர்